புதுப்படம்.in திருட்டு விசிறியை தேடி அலையும் இளைஞர்களே, இவங்க தர்றது சாதாரண குவாலிட்டி திருட்டு விசிறி கிடையாது, ஒரிஜினல் குவாலிட்டி. தியேட்டர்ல ரிலீஸ் ஆன அன்னைக்கே கேமராவை அங்கேயே வச்சு அங்கேயே ஷூட் பண்ணி உங்களுக்கு அந்த அனுபவத்தை தந்து அதையும் தாண்டி படத்தோட பேரை கெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இவங்க உதவி செய்வாங்க. அந்த படம் பிளாப் ஆகிற அளவுக்கு டிவிடி சப்ளை பண்ணும். நம்ம ஃப்ரெண்டு நடத்துற கம்பெனி, தைரியமா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. என்னோட பேரை சொன்னா உங்களுக்கு 10 ரூபா கம்மியா கிடைக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. மஸ்தி சாதி உலகமே வெயிட் பண்ண ஒரு படம். 1000 ரூபா 2000 ரூபா டிக்கெட் கிடைக்காம சண்டை போட்டு தூக்கத்தை கெடுத்து 2 நாள் வெயிட் பண்ணி அப்படியெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போய் தூங்காம ரசிகர்கள் கனவு கண்டு நமக்கு பிடிச்ச சன்னி லியோனை போய் நம்ம தியேட்டர்ல பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, சன்னி லியோன் அப்படிங்கிற மாமனுஷி தூரத்துல உள்ள ஷாட் ஆகட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், தூரத்துல உள்ள ஷாட் ஆகட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும் தெரியாது. இதெல்லாம் சும்மா புகழ்றேன்னு சொல்லி புகழலைங்க. அவங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு நடிச்சிருக்காங்க. க்ளோஸ் அப் ஷாட்லாம் நிறைய கொடுத்தா இன்னும் நல்லா பார்ப்பாங்களா, இன்னும் நல்லா தியேட்டருக்கெல்லாம் ரசிகர்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டு அவர் பண்ணியிருக்காரு. ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டு அப்படி அந்த மனுஷி பண்ணிருக்கு. இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பிட்டு போடலான்னு சொல்லி அவங்க டீம்ல சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது கேட்டிருக்கலாமே, சன்னி லியோன் சொல்றதையாவது கொஞ்சம் கேட்டிருக்கலாமே, இன்னும் 2 பிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கலாமே, நாங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரசிச்சிருப்போமே. அதெல்லாம் இல்லாம வெளியே வரும்போது எல்லாரும் ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தான் வெளியே வந்தாங்க. எல்லாரும் வெளியே வரும்போது கனத்த மண்டையோட தான் வந்தாங்க, இதயத்தோட ஒன்னும் வெளியே வரல. யாரும் வெளியே ஒரு கட்டிங் போடுற அளவுக்கு பண்ணி விட்டீங்க டேரக்டர் சார். நீங்க எப்படி உன்னைய உடச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்றீங்களோ அதே மாதிரிதான் நானும் உன்னைய உடச்சு பேசுறேன், அவ்வளவுதான். இந்த படம் எனக்கு நீங்க 100 தடவை பழைய சன்னி லியோன் படத்தை எல்லாம் பண்ணீங்கனாலும் சரி எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த படம் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கல, ஒண்ணுமே இல்ல, பிட்டே இல்ல. இது ஏதோ சும்மா 2-3 சீனை வச்சு சன்னி லியோன் அப்படிங்கிற ஒரு மாமனுஷிய ஏதோ ஒரு கருவியா பயன்படுத்தி ரசிகர்களை ஏமாற்றக்கூடிய முயற்சியா தான் தெரியுதே தவிர அந்த மாதிரி ஒரு பலான படமா தெரியலங்கிறதா உண்மை. அவெல்லாம் டிசப்பாயிண்டா போகும்போது கொஞ்சம் சபிச்சுட்டு தான் போவான். மொத்தமா கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிளான படம் தான், கண்டிப்பா போய் பாருங்க. மற்றபடி இந்த படத்துல ஒண்ணுமே இல்லப்பா. இந்த மஸ்தி சாதிக்கு என்னோட மார்க்கு 5க்கு 2.7 தருவேன்.